காங்கிரஸ் கட்சி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அதை இந்திய மக்கள் ஒரு மாபெரும் வெற்றியாக மாற்றப் போகிறார்கள். இந்த முடிவு என்பது வரக்கூடிய 2024 பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு முதல் அடித்தளமாக அமையப் போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இவ்வளவு பெரிய பில்டப் கொடுக்குறியே, அப்படி என்னடா பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது ஜனவரி 22 மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். காங்கிரஸ் கட்சி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அதை இந்திய மக்கள் ஒரு மாபெரும் வெற்றியாக மாற்றப் போகிறார்கள். இந்த முடிவு என்பது வரக்கூடிய 2024 பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு முதல் அடித்தளமாக அமையப் போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இவ்வளவு பெரிய பில்டப் கொடுக்குறியே, அப்படி என்னடா பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது ஜனவரி 22 அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழாவில் காங்கிரஸ் கட்சியினர் பங்கெடுக்க போவதில்லை, காங்கிரஸ் கட்சி பங்கெடுக்க போவதில்லை என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் பாஜகவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஆனாலும் சொல்ல வேண்டியிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், 1990 காலகட்டத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பின்னர் நீங்க பாத்தீங்கன்னா மளவென்று பாஜக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய வளர்ச்சிக்கு பின்னால் 2 மிக முக்கியமான விஷயங்கள். ஒன்று என்பது மதத்தை வைத்து அரசியல் செய்வது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து பெரும்பான்மையினருக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குவது. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவது. அயோத்தி என்கிற ஒற்றை கோயில், ஒற்றை சொல்லை வைத்து அவர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். மற்றபடி இந்தியாவில் வறுமையை ஒழிப்போம் என்றோ, இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்றோ சொல்லிக் கொண்டு வந்த கட்சி அல்ல பாஜக. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மற்றொரு செய்தி என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். 2014 தேர்தலில் மோடி வென்ற போது தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அடுத்தது 2019 300க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றார்கள். இந்த தேர்தலிலும் பாஜக RSS என்ன சொல்கிறது என்றால், நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார்கள். அதாவது எப்படி 2/3 பங்கு இடங்களை கைப்பற்றி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார்கள். அதாவது 400 பாராளுமன்ற இடங்களில் பாஜக தனித்து வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் இதை எதற்காக சொல்கிறார்கள்? அதாவது பாராளுமன்றத்தில் RSS சங்க பரிவாரங்களுடைய பாஜகவுடைய அரசியல் அமைப்பு சாசன சட்டத்தை மாற்றி எழுத வேண்டும். RSS சட்டம் என்கிற ஒரு கனவு இருக்கிறது அல்லவா, அதை இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றால் தான் அது சாத்தியம் என்பதற்காக இன்றைக்கு ஜனவரி 22 ராமர் கோயில் என்கிற திறப்பு விழாவின் மூலமாக அப்படி ஒரு திட்டத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மோடி வளர்ச்சியை பற்றி பேசுவார். நான் 5வது இடத்துல இருந்து 3வது இடத்திற்கு வருகிறேன், வந்து விடுவோம் என்று சொல்லுவார். அமித்ஷா வடை சுடுவார், எல்லாம் நடக்கும். ஆனால் இவர்கள் வளர்ச்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இவர்களுக்கு பின்னால் அயோத்தியில் ராமர் கோயில் படம் இருந்து கொண்டே இருக்கும். இதை வைத்து அதிகபட்சமாக இவர்கள் வெற்றி பெற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் நீங்க பார்க்கணும், அதாவது ஒரு கோயிலுடைய ஒரு சிலை வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு கடவுளுடைய சிலை வைக்கக்கூடிய நிகழ்வு. அந்த நிகழ்வு இன்றைக்கு அந்த நிகழ்வை சங்கராச்சாரியர்கள் 4 பேரும் புறக்கணித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்பது, இந்த நிகழ்வு அப்படிங்கிறது அவசரமாக செய்யப்படுகிறது. அதாவது ஒரு கோயில் அப்படின்னா அதுக்குன்னு சில சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கு. அதன்படிதான் எல்லா கோயில்களுமே நிர்மிக்கப்படுகின்றது. ஆனால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக
RSS ஆட்சி மீண்டும் நடக்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் நாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இதுல 2 கோணத்துல நம்ம இதை பார்க்கணும். ஒண்ணு என்ன அப்படின்னா, இவர்களுக்கு கடவுளோ சடங்கு சம்பிரதாயங்களோ அதை பத்தி எல்லாம் பாஜகவோ RSSக்கோ கவலை இல்லை. அவர்களுடைய கவலை எல்லாம் அதிகாரம் என்பதுதான். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், மகாராஷ்டிராவில் சிவசேனா என்று சொல்லக்கூடிய கட்சியும் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியும் 2 பேருமே என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்க இந்துக்களுக்கான கட்சின்னு தான் சொல்லிக்கிறாங்க இல்லையா? ஆனா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அதிகாரத்திற்காக என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தோம். அப்படி என்றால் இவர்களுக்கு கடவுளோ கடவுளின் நம்பிக்கையோ அல்லது கடவுளை நம்புவர்களுடைய மக்களுடைய எண்ணமோ முக்கியம் இல்லை, அதிகாரம்தான் முக்கியம் என்பது ஒன்று. இரண்டாவதாக RSS இதற்கு பின்னால் ஒரு திட்டம் இருக்கா அப்படின்னு தெரியல. அதாவது அயோத்தி ராமர் கோயில் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மோடி அதுல ஒரு மிக முக்கியமான நபராக இருக்கிறார், அவர் முன்னணியில தான் இது நடக்குது அப்படிங்கிறது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்திற்கு மாற்றான ஒரு திட்டத்தை முன்வைப்பதற்காக கூட இருக்கலாம். அது கூட நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. இது ஒரு புறம். சரி, இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்திலிருந்து இப்போது காங்கிரஸ் கட்சி விலகி இருப்பதால் காங்கிரசுக்கு ஏதாவது பின்னடைவு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். எந்த பின்னடைவும் இல்லை. ஏனென்றால் 1947 அன்றிலிருந்து இன்று வரை இந்தியாவை அதிக வருடங்கள் ஆண்ட கட்சி இல்லையா காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி என்பது என்றைக்குமே மதசார்பின்மையை தூக்கி பிடித்த கட்சி. மதசார்பின்மை என்கிற ஒரு விஷயம் விதையாக விழுவதே காங்கிரஸ் கட்சியினுடைய துவக்கத்தில் இருந்துதான். இன்று வரையிலும் மதசார்பின்மை இந்தியாவில் மேலோங்கி இருப்பதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று காங்கிரஸ் கட்சி உயிர்ப்போடு இருப்பது என்பதுதான். நீங்க கர்நாடகாவை எடுத்துங்க, அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் யாரு? இந்து மக்கள் தான். ஆனால் அங்கே பாஜகவுக்கு சமீபத்திய சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு ஆப்பை அங்க மக்கள் வைத்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால அதல்ல, இப்ப தமிழ்நாட்டில் எடுங்க, கேரளாவில் எடுங்க, இங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் வலுவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர்கள் வாங்கிய வாக்குகள் என்பது இந்தியாவில் மதசார்பின்மையை விரும்பக்கூடிய, மதச்சார்பின்மை தான் இந்தியாவுடைய அடையாளம் என்று நம்பக்கூடிய இந்துக்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய, பார்சிகளுடைய, முஸ்லிம்களுடைய மக்களுடைய வாக்குகளை வாங்கித்தான் என்பதை நாம் மறப்பதற்கில்லை. இது யாருக்கானது? இது RSS காரனுக்கானது இல்லையா, பிஜேபி காரனுக்கானதான் இது. இதிலிருந்து காங்கிரஸ் விலகி நிற்பது என்பது மிக முக்கியமான முடிவு. இன்னைக்கு என்ன கேட்டா, இதுக்கு முன்னாடி இதை சொல்லி இருக்கணும், இவ்வளவு லேட்டா கூட சொல்லியிருக்க வேண்டாம். முதல்ல அது வந்த தினமே இல்லை, நாங்க அதுல பங்கெடுத்துக்க போறதில்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி இருந்திருக்கலாம். இதுல என்னன்னா, நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மோடி இதை எப்படிப்பட்ட விஷயமாக மாற்றுகிறார் என்றால், ஒரு கோயில் துவக்க விழா அதற்கு முன்னாடியே ஒரு ரோட் ஷோ நடத்துறாரு. அது மட்டும் இல்ல, ஜனவரி 22ஆம் தேதி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மோடி என்ன பண்றாருன்னா, அந்த நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்னாடி ஒரு 10-15 கிலோமீட்டர் ஒரு ரோட் ஷோ நடத்த போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊடகங்கள் எல்லாம் போட்டுட்டு வேலை செய்வாங்க. ஏன்னா அடிமைகள் அல்லவா, RSS அடிமைகள் எல்லாம் முகப்பு பக்கத்திலையும் தொலைக்காட்சிகள்லாம் 24 மணி நேரமும் அது ஓடிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்படியெல்லாம் திட்டம் போட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை முறியடிக்க, அதை இல்லாமலாக்க காங்கிரஸ் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது மிக முக்கியமானது. நீங்க செய்தித்தாள் படிப்பவர்களுக்கு தெரிந்திருக்கும், உத்தரப்பிரதேசத்தினுடைய காங்கிரஸ் தலைமை, பீகாருடைய காங்கிரஸ் தலைமை மல்லிகார்ஜுன கார்கேட்ட குடைச்சலை கொடுத்துட்டே இருக்காங்க, நாங்க என்ன முடிவு எடுக்கணும், சொல்லுங்க அப்படின்னு. கொஞ்சம் லேட் ஆனாலும் கூட சரியான முடிவை காங்கிரஸ் எடுத்திருக்கிறது. இப்போதுதான் எங்களுடைய இந்திய நாட்டின் மகத்தான தலைவர் நேரு போட்ட பாதையில் மீண்டும் காங்கிரஸ் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது. இது ஒரு மாபெரும் வெற்றியை உங்களுக்கு தரவிருக்கிறது என்பதை பெரும்பாலான இந்திய மக்களின் சார்பாக, இந்தியா என்கிற ஒரு நாட்டின் ஒரு நாட்டை பற்றி, அது ஒரு மதச்சார்பின்மை நாடு, ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற நாடு என்கிற விதத்தில் சிந்திக்கக்கூடிய மக்களின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.